ஒருமுறை நாரதர் பிரம்மாவிடம், தந்தையே, சிவநாமங்களில் உயர்ந்தது சிவாய நம என்கிறார்கள். இதன் பொருளை எனக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்றார். பிரம்மா அவரிடம், மகனே, அதோ அந்த மலத்தில் அமர்ந்துள்ள வண்டிடம் போய் அதை கேள் என்றார். நாரதர் அந்த வண்டிடம் போய் கேட்டதும் வண்டு சுருண்டு விழுந்து இறந்தது. நாரதருக்கு அதிர்ச்சி. அவர் ஓடி வந்து பிரம்மாவிடம், தந்தையே, சிவாய நம என்பதன் பொருளை தெரிந்து கொண்டேன். இந்த நாமத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்றார். பிரம்மா சிரித்தபடியே, நாரதா, நீ தவறாக புரிந்து கொண்டாய். அதோ அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தையிடம் கேள், அது பதில் சொல்லும் என்றார். நாரதர் பயந்தபடியே அதனிடமும் இதே கேள்வியை கேட்க, அதுவும் அதே போல கீழே விழுந்து உயிர்விட்டது. நாரதர் பதறிவிட்டார். பிரம்மா அவரிடம், நாரதா, இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் முயற்சி செய்துவிட்டு நீ கிளம்பலாம் என்றார். அதோ அந்த அந்தணர் வீட்டில் இப்போதுதான் பிறந்துள்ள அந்த கன்று குட்டியிடம் போய் கேள், அது உனக்கு சரியான பதிலளிக்கும் என்றார். தந்தையே, கன்றுக்கு ஏதாவது ஒன்றானால் அந்தணர் என்னை சும்மா விட மாட்டார். வேண்டாம் வேண்டாம் என நடுங்கினார். நீ போ என தள்ளாத குறையாக அவரை அனுப்பவே கன்றிடமும் இதே கேள்வியை கேட்டார் நாரதர். அன்று பிறந்த கன்று அன்றே இறந்தும் போய்விட்டது. நாரதர் அதிர்ந்து போனார். இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமா இது? ஐயோ, பூச்சிகள், பறவைகள், விலங்குகளின் கதியே இப்படி. மனிதனிடம் கேட்டால் இன்னும் அல்லவா சிக்கலாகும் என நினைத்த போதே பிரம்மா அவரிடம், கன்றும் இறந்து விட்டதா? பரவாயில்லை. இன்று இந்த நாட்டு மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையிடம் போய் இதற்கு விளக்கம் கேள் என்றதும், அப்பா, என்ன இது? மன்னன் என்னை கொன்றே விடுவார். அது மட்டுமல்ல, அந்த பச்சை பிள்ளை பலியாவதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரம்மா விடவில்லை. இதுவரை இறந்தவைக்கு என்னால் எழுதப்பட்ட விதி முடிந்துவிட்டது, அவ்வளவுதான். அதனால் குழந்தையிடம் கேள், பொருள் நிச்சயம் தெரியும் என்றார். நாரதர் கைகால் நடுங்க குழந்தையிடம் சிவாய நம நாமத்தின் அர்த்தத்தை கேட்டார். அந்த குழந்தை பேசியது. முனிவரே, இந்த மந்திரத்தை கேட்டதால் வண்டாக இருந்த நான் ஆந்தையானேன், பிறகு கன்றானேன், இப்போது மனிதனானேன். பிறவியில் உயர்ந்த மானிட பிறப்பை இந்த மந்திரம் எனக்கு தந்தது. மனித பிறவியே என்னை இறைவனிடம் சேர்க்கும் ஒப்பற்ற பிறவி. சிவாய நம என்பதை சிவய நம என்றே உச்சரிக்க வேண்டும். சி என்றால் சிவம், வ என்றால் திருவருள், ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும், ந துரோதமலம், ம ஆணவ மலத்தை குறிக்கும். துரோதமலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள். நான் என்ற ஆணவ அழுக்கை பூசியிருக்கும் ஆன்மா துரோதமலம் கொண்டு சுத்தம் செய்து சிவத்தை அடைந்து பிறவிப்பிணியில் இருந்து விடுபடும் என்பது இதன் பொருள். சுருக்கமாக சொன்னால், சிவாய நம என்று உளமாற ஓதுபவர்கள் பிறவியில் இருந்து விடுபடுவர் என்று சொன்னது அந்த குழந்தை. பிறவி பிணியிலிருந்து விடுபட சிவய நம என்போம். நன்றி.